FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கத்தை. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குரட்டையால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை பிரிவின் தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். குரட்டை அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் பல இடங்களில் கலவரமே நடக்குது இந்த குரட்டையால். ஏன்னா தூக்கத்தை கெடுக்கிறீங்க, ஏன் தூக்கம் உன்னால் கெடுது, ஓன் தூக்கம் என்னால் கெடுது அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிடுது. இப்போது நம்ம இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இந்த குரட்டை இனத்து மிகப்பெரிய பிரச்சனை. ஜஸ்ட் உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லை, மன ரீதியான பிரச்சனையும் தாண்டி குடும்ப உறவுகளுக்குள்ளாரையும் பிரச்சனை உருவாக்குற அளவுக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருது. வெறுமனே முதல்ல குரட்டை விடுறது சாதாரண விஷயம் ஆகிடுது. இப்போ அதுவே டைவர்ஸுக்கான காரணமாக கூட போயிடுது. அது வேலிட் காரணமாகவும் கோர்ட்டும் ஏற்றுக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. ஓகே டாக்டர். குரட்டை அப்படின்னா என்னங்க டாக்டர், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். குரட்டை நிறுத்து யூஸ்வலாக நம்ம தூங்கும்போது நம்முடைய மூச்சு பாதையில் எங்கேயாவது ஒரு அடைப்பு இருக்கும்போது ஏற்படுற அதிர்வுகள்னால வர சவுண்டு. நம்ம மூச்சு குழான்னு எடுத்து நம்ம மூக்கில் ஆரம்பித்து வாய் வழியாக இருக்கிற தொண்டை பகுதிக்கு ரீச் ஆகி அங்கேருந்து நம்ம மூச்சு குழா வழியாக நுரையீரலுக்கு போகும். இதில் மேல் பகுதியில் இருக்கிறது கீழ்ப்பகுதின்னுவாங்க, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னுவாங்க. மேல் பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு அந்த மூச்சு குழா பாதையில் அடைப்பு ஏற்பட்டதுனால், உதாரணத்துக்கு நம்ம 3-4 இடமா பிரிப்போம். ஒன்று மூக்கில் அடைப்பு ஏற்படுது, ரெண்டாவது வாய் பகுதி தொண்டை பகுதியில் ஏற்படுறது, மூணாவது நாக்கு கடியிலையும் அந்த உள் இருக்கிற அந்த ஃபேரிங்ஸ் என்ற இடத்துல ஏற்படுது, நாலாவது நேரடியாக நம்ம அந்த மூச்சு குழா லேரிங்ஸ், அந்த குரல் வலை, குரல் எங்கே உருவாகுதோ அந்த மூச்சு குழா ஏற்படுது. இந்த மேலில் இருக்கிற அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் எங்கே அடைப்பு ஏற்பட்டாலும் நம்ம மூச்சு விடும்போது அந்த போகிற காற்று ஏற்படுற அதிர்வுகள்னால, நார்மலாக இருக்கிற பகுதியில் அந்த மென்மையான ரொம்ப மென்மையான இது கொண்டது அது அந்த மூச்சு பகுதி எல்லாமே அது ஈஸியாக வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன் தான் சவுண்டாக உருவாகும் போது நமக்கு வெளியில் குரட்டையாக வர்றது. இந்த குரட்டை நிறுத்து ஒரு நோய்க்கான அறிகுறி. குரட்டை மட்டுமே நோய் இல்லை. யூஸ்வலாக நம்ம இந்த நாள்பட்ட குரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அது ஒரு சிண்ட்ரோம் பண்ணுவாங்க, ஒரு நோய்களுக்கான கலவையாக தான் இருக்கும். அதுக்கு அப்ஸ்ட்ரக்ட் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அந்த உறக்கத்தினால் ஏற்படுற, அந்த குரட்டையினால் ஏற்படுற அந்த உறக்கத்திலிருந்து வர மூச்சு திணறல் எல்லாமே சேர்ந்து வருது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைய நிலைமையில் நம்ம ஒரு கணக்கெடுப்பு நடத்தினோம்னா 2ல் 1 ஆளுக்கு குரட்டை இருக்குது. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் பாப்புலேஷன், ஒரு நம்ம வீட்டிலே எடுத்தனாலே பாதி பேருக்கு குரட்டை இருக்குது. ரெண்டாவது, இந்த குரட்டை எடுத்து ஏதோ ஒரு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இருக்க போகிறது, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும், நமக்கு உறவினர், நமக்கு நண்பர்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதனால் என்ன பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கினா தான் அதுக்கான வைத்தியங்களை நம்ம பார்க்க முடியும். ஓகே டாக்டர். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தவங்க குரட்டை விடுறாங்க, அவங்க பக்கத்தில் நம்ம படுத்து தூங்குறோம் அப்படின்னா இந்த குரட்டை அவங்க கிட்டேருந்து நமக்கும் ஏற்படுமா? நிச்சயமாக இல்லை. குரட்டை நிறுத்து தொத்து வியாதி இல்லை. இது நம்ம உடல் சார்ந்த பிரச்சனை. இது நோயினத்தை விட நம்ம உடலில் இருக்கிற நம்முடைய அனாட்டமிக்கல் பார்ட்ஸ், மூக்கு விடிய அமைப்பு, தொண்டை விடிய அமைப்பு, நம்ம தாடை எலும்பு விடிய அமைப்பு, இது எல்லாமே சேர்ந்து அதனால் ஏற்படுற அந்த சுவாச பிரச்சனை தான் குரட்டை நிறுத்து. ஸோ குரட்டை கண்டிப்பாக தொத்து வியாதி கிடையாது. பரம்பரை வியாதியாக இருக்கலாம், அப்பாவுக்கு இருந்தால் பையனுக்கு இருக்கலாம், அது இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய முக அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும்போதோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற அந்த மூக்கு எலும்பு வளைவு அதெல்லாம் இருந்ததுனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக பரவாது. ஓகே டாக்டர். இது நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் இது இருக்கலாம், ஹெரிடிட்டரியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் கம்பல்சரி கிடையாது, வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். இந்த குரட்டை அப்படின்ற விஷயம் எதனால் ஏன் ஏற்படுது டாக்டர்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் ஏற்படுற அடைப்புகள்னால வர்றது தான். உதாரணத்துக்கு நம்ம இப்போ மூக்கில் ஏற்படுற பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா செப்டம் பண்ணுவாங்க, நடுவில் இருக்கிற மூக்கு தண்டு வடம். அந்த மூக்கு தண்டு வடம் ஒரு பக்கமாக வளையுதுன்னா மூக்கு தண்டு வடம் வளைவு பண்ணுவோம், டீவியேஷன் ஆஃப் செப்டம்ன்ட்டு. அப்படி இருக்கும்போது அது மூக்கிலே அடைப்பு ஏற்படும் போது குரட்டை வரலாம். தொண்டையில் நம்ம எடுத்து இருக்கும்போது அவங்களுடைய தாடையுடைய அமைப்பு, சிலவங்களுக்கு தாடை உள்வாங்கி இருக்கும்,
மேல் தாடையை விட கீழ்த்தாடை உள்வாங்கும் போது அவங்க படுக்கும்போது அவங்களுடைய நாக்கு பின்பக்கமாக பிறண்டு விழுந்துடும். ஸோ அவங்க படுக்கும்போது அந்த மூச்சு குழாயை கண்டிப்பாக மூடிடும். ஸோ அதனால் ஏற்படலாம். மூணாவது நாக்கு விடிய தடிமன். அது யூஸ்வலாக வந்து சிலவங்களுக்கு அந்த நாக்கு தடிமனாக இருக்கும்போது உள்ளார பின்பக்கமாக போய் விழுந்து வெயிட்டில் வந்து அடைக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்துக்கணும்னா டான்சில்னு சொல்லுவோம். நம்ம டான்சில் அடினாய்ட்ஸ்ன்னு மூக்குலையும் தொண்டையிலையும் வளர்கிற சதை திரும்ப அது மூச்சு சுவாச பிரச்சனையை கொடுக்கும்போதும் குரட்டை உருவாகலாம். அதுக்கு கீழே நம்ம போகும்போது நம்ம பார்த்த மாதிரி எபிக்ளாட்டிஸ்ன்னு அந்த உள்நாக்குடைய குறைபாடுகள், அதுக்கும் கீழே பார்த்தோம்னா நம்மளுடைய குரல் வலையில் இருக்கிற குறைபாடுகள், குரல் வலை வோக்கல் கார்ட் சொல்லுவோம். அந்த வோக்கல் கார்ட் பால்சி அது வேலை செய்யாமல் போகிறதுனால சில நேரத்தில் ஏற்படலாம். ஸோ மல்டி லெவல் பல இடங்களில் ஏற்படுற இந்த அடைப்புகளை காசு பண்ணும். ஒரே ஒரு சிறு காரணம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். டாக்டர், ஸோ இப்போ குழந்தைங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ குழந்தைங்கள எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எப்படி டாக்டர் வந்து கண்டினியூஸாக அந்த குரட்டை அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிற நேரங்களில் மட்டும் குரட்டை வருங்களா, அதன் பிறகு சரியாகிறதுக்கு தானாகவே சரியாயிடுங்களா? கண்டிப்பாக குரட்டை என்றது வந்து குரட்டை மட்டும் நம்ம முதல் சொன்ன மாதிரி குரட்டைன்றது ஜஸ்ட் ஒரு நோயின் அறிகுறி தான். நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் எல்லாருமே குரட்டை விடுவோம். குரட்டை விடாத ஆளே கிடையாது. நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எல்லாருமே குரட்டை விட்டுரும். அதனால் நான் குரட்டையை விடாத ஆளுன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப ஆழ்ந்து அசந்து தூங்கும்போது நம்முடைய தசை நார்கள்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ நேச்சுரலாக நான் முதல் சொன்ன மாதிரி அந்த நாக்குடைய தடிமன் வந்து இருக்கும்போது பின்னாடி சுருங்கி பின்பக்கத்தில் அடைக்கும். நம்ம மசில்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். ஓகே டாக்டர், ஸோ விரிவாக சொல்லுங்கள் என்ன. ஓகே சார், சொல்லுங்கள். அதாவது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய குரட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த குரட்டை நோயின்றது, இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்றது மிக மிக முக்கியம். இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் போகிறோம். இந்த குரட்டை விடிய நோயின்றது அது இந்த அவங்களுடைய செயல்பாடுகளை, அவங்களுடைய ஸ்கூல் விடிய பெர்ஃபார்மன்ஸையே குறைக்கலாம். நைட்டில் நம்ம அந்த குரட்டை விடும்போது நம்முடைய ஆக்சிஜன் லெவல், மூளைக்கு போகிற அந்த ஆக்சிஜன் லெவல்லாம் குறையும். அது குறையும் போது அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு அந்த புத்துணர்ச்சியோட நம்ம ஒரு தூக்கம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினோம்னா ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கணும். அந்த புத்துணர்ச்சியே இருக்காது. அவங்களுக்கு காலையில் சோர்வோடு தான் எழுந்திருப்பாங்க. பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும். பெரியவங்க கொஞ்சம் கோப்பப் பண்ணிட்டு போயிடலாம். பட் குழந்தைங்களுக்கு அந்த புத்துணர்ச்சியே இல்லை. ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த நாள் அவங்க ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஸ்கூலுக்கு போனால் தான் அவங்களுடைய பாடங்களை படிக்கிறதுக்கோ இல்லை அவங்க விளையாடுறதுக்கோ இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த சோர்வு அது எல்லாமே வரும். ரெண்டாவது, இது அவங்களுடைய ஞாபக சக்தி வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம பெரியவங்களை விட குழந்தைங்களை இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய அந்த தவறான உணவு பழக்கங்கள், அவங்க சாப்பிட்ற இந்த செயற்கை உணவுகள், ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது இப்போ அதிகப்படியாக அந்த டான்சில்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அடிநாய்ட் ஜிஹெச்சில் நாங்கள் பார்க்கும்போது 3 ஒரு குழந்தைங்களுக்கு வந்து டான்சில் சதை வளர்ச்சி வந்து தொண்டை சதை வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள் மூக்கை அடைச்சிட்டு மூக்கால் பேசுறது, நைட்டில் வந்து குரட்டை விடுறது, மூக்கு அடைச்சி மூச்சு திணறது, அவங்க மூக்கிலேருந்து சளி வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த மேல் மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்படும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போகும்போது அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு போகும்போது அவங்களுடைய வளர்ச்சி, முகம் விடைய வளர்ச்சியே பாதிக்கப்படும். குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மூச்சு காற்று நம்ம உடம்புல போகும்போது தான் வாயில் இருக்கிற அந்த மேல் அன்னன்ற மேக்ஸிலா வந்து நல்ல விரிவடையும். இல்லைன்னா சுருங்கி போய் அவங்க முகமே வந்து அடினாய்ட் ஃபேஸஸ்ன்னுவாங்க. ஸோ அது பல்லுடைய வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ அவங்க சீரான பல் வரிசை இல்லாமல் குறுகி போய் ஒரு பல்லுக்கு மேலே ஒரு பல் மாதிரி குறுகி வர்றது, இந்த அளவுக்கு குழந்தைங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். ஓகே சார், ஸோ காலர் வராங்க, உங்களோட பேசிக்கலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். ராஜகோபால், வில்லியனூர். வணக்கம், சொல்லுங்கள் சார். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்கள். பிரச்சனை அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வருஷ பிரச்சனை வீட்டில் இருக்கு பிரச்சனை டாக்டர். சார் என்ன எப்படி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுங்க? லைஃப் லாங்கு அப்படி இருக்குமா டாக்டர் உடம்புல? இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கான சிகிச்சைகள் இருக்குது. நான் முதல் சொன்ன மாதிரி நம்ம எந்த லெவலில் அடைப்பு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும். முதல்ல வந்து மூக்கில் இருக்கா, தொண்டையில் இருந்து இருக்கா, இல்லை அதுக்கு கீழே இருக்கா. சிலவங்களுக்கு நரம்பு தளர்ச்சினால் நான் சொன்ன மாதிரி அந்த தசை நார்களுடைய ஸ்ட்ரென்த் இல்லாததுனாலையும் குரட்டை வரும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணும். அதுக்கு தான் வந்து பாலிசோம்னோகிராஃபின்ட்டு ஒரு ஸ்லீப் ஸ்டடி. தூக்கத்தில் நீங்கள் குரட்டை விடுறது எந்த அளவுக்கு விடுறோம், இந்த குரட்டை விடும்போது எந்த அளவுக்கு அது பாதிக்குது, எந்த லெவலில் பாதிக்குதுன்ட்டு நிறைய டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லீப் லேப், அடுத்தது வந்து எந்த லெவலில் அடைக்குதுன்னு நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம். மூக்கிலேருந்து தொண்டையை அந்த மூச்சு குழாய் ஃபுல்லாகவே செக் பண்ணுவோம்.
இது அனைத்தும் நம்ம அரசு பொது மருத்துவமனையில் இலவசமாகவே அனைவருக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்லீப் லேபும் இருக்குது, எண்டோஸ்கோப்பும் இருக்குது. பொல்யூஷன் பிரச்சனையால அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா சார்? அதுவும் அதில் ஒரு காரணம். பட் அது ரொம்ப முக்கியமான காரணங்கள்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா அலர்ஜினால மூக்கு அடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தூசு இருக்குது, அலர்ஜி இருக்குது, அதனால் மூக்கில் வந்து நீர் கோக்கும். மூக்கு அடைப்பு வரும்போது குரட்டைக்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப்லாம் ஒன்று பிரச்சனை, அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணலாம். அதுக்கான டெஸ்ட் எடுக்கும்போது தான் எந்த லெவலில் நமக்கு அடைப்பு இருக்குன்னு தெரியும். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லைனா சிபேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சை வந்து அந்த மூச்சு குழாயில் வந்து அந்த காற்றை வந்து அதிகப்படியாக உள்ளார ப்ரெஷர் பண்ணி உள்ளார தள்ளும். அது ஒரு மெஷின் மாதிரி நம்ம தூங்கும்போது மாட்டிக்கணும். இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த மேல் அன்னமும் கீழ் அன்னமும் சரியாக பொருந்தாமல் இருந்ததுன்னா டிவைஸ்ன்னுவாங்க. இந்த பல்லில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும், அது மாதிரி இருக்கும். சர்ஜரி இல்லாமலும் நிறையா வழிமுறைகள் இருக்குது. பண்ணிடலாமா சார்? கண்டிப்பாக ஓகே சார். வந்து செக் பண்ணிக்கலாம். அரசு பொது மருத்துவமனையில் நீங்கள் காது மூக்கு தொண்டை பிரிவுக்கு வாங்க. அதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுப்போம். எடுத்துகிட்டு வைத்தியம் என்ன நடத்தியும் உங்களுக்கு சொல்லிவிடும். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி மேடம். நன்றிங்க சார். நன்றி. குரட்டையால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை பிரிவின் தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் தான் நமக்கு இன்னைக்கு குரட்டை சம்பந்தமாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர், இந்த குரட்டை அப்படின்றது எந்த அளவு ஆபத்தானதுங்க சார்? நாள்பட்ட குரட்டை, குரட்டைன்னு நான் திரும்ப அந்த குரட்டையை வந்து திரும்ப நாள்பட்ட குரட்டைன்னு சொல்லுறது. ஏன்னா இது நாளாக அது வந்து நம்முடைய உடல்நிலை, நம்முடைய மனநலம் மற்றும் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ், நம்முடைய செயல் எல்லாத்தையுமே பாதிக்கும். வெறுமனே வந்து உடல் நலத்தை மட்டும் பாதிச்சுன்னா கூட ஒரு மருந்து மாத்திரையோ ஒரு இதுவாக போயிடலாம். ஆனால் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸே பாதிக்கப்போ சொன்ன மாதிரி குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அடுத்தது பெரியவங்க. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இதில் நைட் ஃபுல்லாக குரட்டை அதிகப்படியான ஒரு நம்ம லெவல் வச்சுருப்போம். அந்த ஏஹெச்ஐ இண்டெக்ஸ்னு ஒன்று, அந்த டெஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, பாலிசோம்னோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட்டில் அவங்களுக்கு எந்த லெவல், சிவியரான குரட்டையா இல்லை ஒரு மாடரேட்டான லெவலில் இருக்கான்னு பார்ப்போம். இந்த சிவியர் அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன மூச்சு அடைப்பை ஏற்படும். நைட்டில் மூச்சு திணறி எழுந்திருப்பாங்க. ஒரு 10 செகண்டுக்கு மேலே மூச்சு அவங்கள அறியாமல் மூச்சு நிறுத்தி அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி ஏற்படும் போது கண்டினியூஸாக இருக்கும்போது அவங்க இருதயத்துக்கு பாதிப்புகள் நிறையா ஏற்படும். ரெண்டாவது, தொடர்ச்சியாக ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே போகும். இப்போ நம்ம 100% ஆக்சிஜன் ஆவரேஜாக மினிமம் நம்ம ஒரு 96-95க்கு மேலே இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு பர்சன்டேஜ் அந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நைட்டில் 60 வரைக்கும் சிலவங்களுக்கு போகும். ஸோ அது மூளைக்கு விடிய நரம்புகளே அப்படியே செயலிழக்க செய்யும். ஸோ மூளை பாதிப்பு ஏற்படும், இருதய பாதிப்பு ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உடல் பருமன் நம்ம வந்து காரணமாகவும் சொல்லுவோம். நீங்கள் குரட்டை விட உங்களுடைய அந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகும். இது ஹைப்பர் டென்ஷன், பிபி, ப்ரெஷர் அதிகப்படுத்தும், சுகரை அதிகப்படுத்தும். அவங்களுடைய பகலில் அவங்களுடைய செயல்பாடுகள் குறையும். ஏன்னா பகலில் தூக்கம் வரும், உட்காந்துட்டே தூங்குவாங்க. பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்ப குரட்டை விடுறவங்க அடுத்த நாள் காலையில் பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு தூங்கிடுவாங்க. ஸோ சேரில் அது வந்து அவங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கம்மியாகுதுன்னு அர்த்தம். குரட்டை நம்ம யூஸ்வலாக தூக்கத்தில் வந்து 2 வகை எடுத்துக்கோம். ஒன்று ஆழ்நிலை தூக்கம், இன்னொன்று நம்ம மேலே சாதாரணமாக உறக்க நிலையில் இருக்கிறோம். நம்ம டக்குன்னு ஃபஸ்ட்டு போய் படுத்த உடனே நம்ம அந்த சாதாரண நிலையில் இருப்போம். யாராவது ஒரு டக்குன்னு கூட்டாங்கன்னா எழுந்துருவோம். ஆழ்ந்த நிலை போகும்போது நம்ம எழுந்திருக்க மாட்டோம். இந்த குரட்டை நம்மளை வந்து அந்த ஆழ்ந்த நிலை உறக்கத்துக்கு போகவே விடாது, இந்த மேல் நிலையிலே இருக்கும். ஸோ மூளை ரெஸ்ட்டுக்கே போகாது. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த மூளை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. அவங்க டயர்டாகவே தான் இருப்பாங்க, ஒரு புத்துணர்ச்சி இருக்காது. அவங்களுடைய செயல்பாடுகள் இப்போ ஒரு 100% புத்துணர்ச்சியோட ஒருத்தர் தூங்கி எழுந்தாருன்னா ஒரு செய்கிற வேலையும், இவங்க நைட்டெல்லாம் குரட்டை விட்டுட்டு அவங்க செய்கிற வேலையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது அவங்களுடைய வருமானத்திலிருந்து அனைத்தையுமே பாதிக்கும். உடல் நலத்தையும் பாதிக்கும், மனநலத்தை பாதிக்கும். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடும். நம்ம வந்து ஒரு 4 இடத்துல நம்ம 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம தூங்கும்போது நமக்கு வந்து குரட்டை விட்டுருமோன்னு ஒரு பயத்தில் அவங்க அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் மற்றவங்களோட பழகிற அந்த பழக்கத்தையும் விட்டுருவாங்க. ஸோ அது அவங்களுக்கு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி, முக்கியமான ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும். ஓகேங்க சார். ஸோ இன்னொரு விஷயங்க சார், அதே மாதிரி இந்த குரட்டை அப்படின்றது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஒல்லியாக இருக்காங்க
அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரட்டை வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மையாங்க? இல்லை, குரட்டை என்பது வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது பிஎம்ஐ இண்டெக்ஸ்ன்னுவாங்க, அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றது 30%ன்றதுக்கு மேலே இருக்குன்னா குரட்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் அதனால் ஒல்லியாக இருக்கிறவங்க குரட்டை விட மாட்டாங்கன்னு சொல்கிறது வந்து நம்ப வேண்டாம். ஒல்லியாக இருக்கிறவங்க, மிக மிக ஒல்லியாக இருக்கிறவங்களும், பிஎம்ஐ இண்டெக்ஸில் 20-22 இருக்கிறவங்களும் அதிகப்படியான சிவியர் குரட்டை விடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் முதல் சொன்ன மாதிரி அந்த மல்டிபிள் லெவல் தான் அவங்களுடைய முக அமைப்பு. அந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாடை வந்து உள்வாங்கி இருக்கும். ஸோ அதனால் அதிகப்படியான நாக்கு வந்து பின்னாடி போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே டாக்டர், காலர் வராங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சார், எங்கள் பேத்திக்கு சொல்லுங்கள் சார். தொண்டை வலின்னு சொல்லி போனாங்க இதுக்கு இஎன்டி. சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 months முன்னாடி. சரிங்க சார். அப்போ வலி இருந்தது, டேப்லெட் கொடுத்தாங்க, கொஞ்சம் சுமாராக இருந்தது. மறுபடியும் இப்போ வந்து ஒரு 10 days 20 days முன்னாடி அந்த மாதிரி வலி இருந்து மறுபடியும் போனாங்க. நான் அப்போவே சொன்னேன்னு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. இப்போ வந்து ஒரு 1 monthக்கு டேப்லெட் கொடுத்து பாருங்க, அதுக்கு அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தொண்டை வலி யூஸ்வலாக நீங்கள் சொல்கிறது வந்து தொண்டை வலின்னு சொல்கிறது அவங்களுடைய அந்த தொண்டை சத வளர்ச்சி இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. நம்ம தொண்டை வலின்னு நம்ம வெறுமனே இன்ஃபெக்ஷன், இப்போ நம்ம ஒரு ஜூஸ் குடித்து தொண்டை வலி வர்றது வேறு. குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக அந்த தொண்டை சத வளர்ச்சின்னுவாங்க, டான்சில்ஸ்ன்ட்டு. அந்த டான்சிலுடைய சைஸை பொறுத்து தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லை அதனால் அவங்களுக்கு ஏதாவது இது நான் சொன்ன மாதிரி இப்போ மூச்சு அடைப்பு இருக்குது, நைட்டில் தூங்கும்போது மூச்சு அடைக்கிறது, குரட்டை வருது, இல்லை உணவு சாப்பிடும்போது அது அவங்களுக்கு கொமட்டலோ இல்லை சாப்பிட முடியாமல் தடுக்குது, அப்படின்னா தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். இல்லை வருஷத்துக்கு 6-7 தாட்டிக்கு மேலே, ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டியோ இல்லை 20-30 நாளுக்கு ஒரு தாட்டி அவங்களுக்கு அடிக்கடி ஜுரம் வருது, அப்படின்னா தான் அது தொண்டை சதைக்கு ஆப்ரேஷன். ஆமாம், அதுக்கு அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோஅப்பில் தான் இருக்கணும். நம்ம மாத்திரை சாப்பிட்றது இல்லை அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி உணவு பழக்கங்கள் தான் முக்கியமான காரணம் உங்களுக்கு டான்சில்ஸ் வளர்கிறதுக்கு. ஸோ அந்த சிப்ஸு, சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, அது மாதிரி கடையில் விற்கிற அந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்டு இல்லைன்னா அந்த கெட்ட உணவுகள் அனைத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வீட்டில் செய்கிறது சாப்பிடணும். கண்டிப்பாக 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோமோ அதே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லது. சரிங்க சார். 6 டைம் 7 டைம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்க சார்? இல்லை, அதான் இப்போ மாதம் வந்து தொண்டை வலி வருதுன்னா நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, இதனால தான் நான் பார்ப்போம். அப்படி அதுக்கு மேலே போனால் தான் வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்லாம் கிடையாது, 6-7லாம் கிடையாது. தொண்டை சத வளர்ச்சி இருக்கணும், ப்ளஸ் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகணும். அதனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். இது 3மே இருந்தால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் குறைஞ்சதுனாக்கா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லைன்னா அது விட்டுடலாம், அதுவாக குறைய. யூஸ்வலாக 12 வயசுலேருந்து 15 வயசில் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசில் ஆரம்பித்து அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக 6 வயசுலாம் ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும். சரிங்க. ஸோ நம்ம ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரட்டையால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள் குறித்து தான் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர் காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. முருகன் கோட்டையிலிருந்து பேசுறேம்மா. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மருமகனுக்கு வயது 32. அவர் வந்து இரவுல நல்லா குரட்டை விடுவாரு. சரிங்க சார். அப்புறம் வந்து இது மாதிரி டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே கூட அப்படியே உட்காந்து அயர்ந்து தூங்கிடுவாரு. ஆமா, அதுதான் அதோடைய அறிகுறிகள் ஒன்று முக்கியமான. உடனே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து திரும்ப சாப்பிட்டு முடிச்சாருன்னா அது முடிச்சா உடனே அப்படி ஏப்ப வர மாதிரி உள்ள இருந்து அந்த சாப்பாடு வந்து திரும்ப வாய் அப்படியே அசைச்சு உள்ள மென்னு அனுப்புறாரு. அதுதான் இது நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ்னுவோம், ரிஃப்ளெக்ஸ். ஆமா சார், அப்படியே ஏப்ப வரும்போது பொங்கி மேல அந்த உணவு மேல வந்து திரும்ப மென்று முழுங்குறாரு. அதுதான் நான் முதல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேல் அன்னம், அந்த சாஃப்ட் பேலட்னும் மேல் அன்னத்தில் மென்மையா இருக்கிற அந்த சதையெல்லாம் இது வந்து டேமேஜ் பண்ணும், அசிடிட்டி. ஸோ அவர் வெயிட்டு பார்க்கணும். வெயிட்டு கூட இருக்கும்போது யூஸ்வலாக நம்ம அதான் உடல் பருமன் இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம ஸ்டமக்குன்னு இல்லைங்களா, நம்முடைய வயிறு அதுலேருந்து மேலே யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற உணவு மேலே வராமல் தடுக்கிறதுக்கு வால்வ் மாதிரி இருக்கும், ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர்னு வாங்க. தசை வந்து அது இறுக்கி பிடிச்சிக்கும். ஒன் வே மாதிரி தான், உள்ளார போச்சுன்னா உள்ளார போயிடும், மேலே வராமல் தடுக்கும்.
இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அந்த இது வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அவங்க படுக்கும்போதோ இல்லை கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அதிகப்படியாக சாப்பிட்ட உடனே ஏப்பம் விடும்போது அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது மேலே பொங்கி வந்து ஆசிட் படும். அது தொண்டை சதை அந்த மேல் அன்னம்னுவாங்க, சாஃப்ட் பேலட்டுன்னுவாங்க. அந்த மேல் அன்னத்தில் படும்போது அந்த சதை வீக்கம் கொடுக்கும், சைடில் இருக்கிற சதை எல்லாமே வீக்கம் கொடுக்கும். ஏற்கனவே உடல் பருமனும் இருக்கும்போது இந்த குரட்டையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முதல் சொன்ன மாதிரி சொல்லுங்கள் சார். உங்களை வந்து எங்க சார் எப்போ சார் அரசு பொது மருத்துவமனையில் ஒர்க்கிங் டே எல்லா நாளுமே காலையில் 8 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ஓப்பனிங். எந்த மருத்துவமனை சார்? இந்திரா காந்தி மருத்துவமனைங்களா? நம்ம அரசு கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் பார்க் கிட்ட இருக்கு இல்லைங்களா? நான் உளுந்தூர்பேட்டை சார். நான் அதனால ஜிஹெச் பாண்டிச்சேரி ஜிஹெச் ஒன்று தான். அந்த கடல் ஆமாம், கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கு. சரிங்க சார். அங்கே வந்தால் இப்போ காது மூக்கு தொண்டை பிரிவில் பிரிவில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. உங்களை வந்து ரத்த பரிசோதனைகள் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த குரட்டைக்கான ஆய்வகம் இருக்குது, ஸ்லீப் லேப் இருக்குது. ஸோ அவங்கள வந்து ஒரு நாள் அங்கே தங்குவாங்க. அவங்க இரவில் எந்த பல மானிட்டர்ஸ் இருக்கும், ரத்த அளவை பார்க்கறது, அவங்களுடைய மூச்சு எத்தனை தாட்டி மூச்சு விடுறாங்க, மூச்சு அடைக்குதா அதை பார்க்கறது, மூளை விடிய செயல்பாடு EEGன்னுவாங்க. ஸோ மூளையில் வந்து அவங்க வந்து ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகிறாங்களா இல்லை போக மாட்டேன்றாங்களா, எவ்வளோ % அவங்க குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பு, அது எல்லாமே இப்போ ஒரு 16-18 வகையான டேட்டா அது எடுக்கும் நம்ம உடம்புல இருந்து, ஆக்சிஜன் லெவல் வந்து எல்லாமே. அது அனைத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அவங்கள வந்து கிரேட் பிரிப்போம். இவங்க வந்து சிவியர், இவங்க வந்து மாட்ரேட்டு, இவங்க மைல்டுன்ட்டு. ஸோ இப்போ மைல்டு மாட்ரேட் அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு எந்த லெவலில் அடைக்குதுன்ட்டு திரும்பவும் வந்து டியூப் போட்டு பார்ப்போம். நம்ம மூக்கு வழியாக ஒரு கருவி செலுத்தி கேமரா மூலிமா கண்காணிப்போம். அவங்க தூங்கும்போது எந்த இடத்துல வந்து அடைப்பு ஏற்படுதுன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிகிச்சை, அறுவை சிகிச்சையா, மருத்துவ சிகிச்சையா, இல்லை உடல் எடையை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுடைய மாடிஃபிகேஷன், அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாங்க. இப்போ உணவு பழக்கத்தை மாற்றணுமா, இல்லை எக்ஸசைஸ் மாற்றணும், அது மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன டிவைஸ் ஏதாவது நம்ம வந்து கருவி பொருத்தணும்னா அவங்களுக்கு வந்து அந்த குரட்டை குறையுதான்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். சரிங்க சார். சரிங்க, நன்றி நன்றி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரட்டையை தவிர்க்கிறதுக்கு இல்லை தடுக்கிறதுக்கு கருவிகள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான கருவிகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறப்ப அந்த குரட்டையை வந்து குறைக்க முடியும், இல்லை தவிர்க்கவே முடியுங்களா? குரட்டையை வந்து ஆக்சுவலாக குறைக்க தான் முடியும், நம்ம தடுக்க முடியாது. அது இப்போ நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்துருப்போம். அந்த மூக்கில் வந்து ஒரு இது மாதிரி டிவைஸ் மாதிரி மாட்டிக்கிறது, அது நம்ம நேசல் ஸ்ட்ரிப்ஸ். அது யூஸ்வலாக வந்து மின்பக்கம் இருக்கிற மூக்கில் அடைப்பு இருந்ததுனால. ஸோ யூஸ்வலாக படுக்கும்போது அந்த மேலே இருக்கிற அந்த டிப்புன்னுவாங்க, அந்த டிப் கொலாப்ஸ் ஆகும்போது அதை நீக்கி மேலே தூக்கம் மாதிரி வைக்கும்போது காற்றோட்டம் அதிகமாக போகும். ஸோ அது சிலவங்களுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ எலும்பே வளைவு இருக்குன்னா இது பிரயோஜனப்படாது. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து மருத்துவ சிகிச்சையோ இல்லை அறுவை சிகிச்சையோ செய்யணும். ரெண்டாவது வாயில் வந்து நம்ம அந்த பல்லில் மாட்டுற மாதிரி கிளிப்ஸ் மாதிரி இருக்குது, இந்த மேண்டிபுலார் அட்வான்ஸ்மெண்ட் டிவைஸ்னுவாங்க. ஸோ அந்த மேண்டிபுல்னு எடுத்து கீழ்த்தாடை, அந்த கீழ்த்தாடை பின்பக்கமாக போகும்போது தான் நாக்கு போய் அடைக்க போகுது. ஸோ அவங்க இந்த கீழ்த்தாடையை மின்பக்கமாக இழுத்து நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு டிவைஸ், மேண்டிபுலார் அட்வான்ஸ்மெண்ட் டிவைஸ்ன்ட்டு டென்டிஸ்ட் பல் மருத்துவர்கள் வந்து அதை வந்து செய்கிறாங்க. ஸோ அது வந்து பொருத்தி விட்டுருவாங்க. ஸோ அது நைட்டில் படுக்கும்போது நம்மளுடைய டங்கோ பின்னாடி போய் தடுக்காமல் இருக்கும். ரெண்டாவது சிபேப், இது யூஸ்வலாக நுரையீரல் டாக்டர்கள் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, செஸ்ட் ஃபிசிஷியன்ன்றவங்க. அந்த நம்ம காற்று தடைபடுறதுனால தான் குரட்டை வருது. ஸோ அது வந்து ப்ரெஷர், கண்டினியூஸாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து காற்றை வந்து மெஷின் வந்து உள்ளார தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அது வந்து மாஸ்க் மாதிரி போட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டிவைஸு முகத்தில் நம்ம ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டோம்னா அதிகப்படியான ப்ரெஷரில் காற்று உள்ளார தள்ளும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் டிவைஸ்ன்ட்டு யூஸ் பண்ணுறதுக்குள்ள கேட்டகரியில் வரும். ஓகேங்க சார். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரட்டை வர்றவங்க தூக்க பொசிஷன் இருக்கு இல்லைங்க சார், நம்ம தூங்குறதுக்கான பொசிஷன் கூட வந்து சில நேரங்களில் வந்து இந்த குரட்டையை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100% உண்மை. யூஸ்வலாக அதான் நம்ம நேராக படுக்கும்போது தான், மல்லாந்து படுக்கும்போது நம்ம மேலே பார்த்துட்டு படுக்கும்போது நம்முடைய நாக்கு வந்து வெயிட்டில் பின்னாடி போகுது. ஸோ அதுதான் முன்னாடி இருந்து நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ அந்த நாக்கு நேராக படுக்கும்போது தான், இதே ஒரு கழிச்சு படுத்திங்கன்னா அந்த நாக்குடைய அந்த பின்னாடி போய் சரியறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ குரட்டை கம்மியாகும், குறையும்.
ஸோ இதுக்காக சில டிவைஸே இருக்குது. நம்ம முதுகில் வந்து தலகாணியை வச்சுட்டு படுக்க சொல்லுவாங்க. சில டிவைஸே இருக்குது. நம்ம ஒரு ஸ்ட்ராப் மாதிரி பெல்ட் மாதிரி கட்டிட்டோம்னா பின்னாடி பால் இருக்கும். ஸோ நம்மளை வந்து நேராக படுக்க விடாமல் அது தடுக்கும். நம்ம பிறண்டு படுக்காமல் ஒரே பக்கமாக. பட் இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு இரவு ஃபுல்லாகவே ஒரே பொசிஷனில் தான் தூங்க முடியும். ஸோ நேச்சுரலாக நம்ம பிறண்டு படுக்க முடியாது. ஒரு பின்னாடி ஒரு பால் கட்டிட்டோ இல்லை ஒரு தலகாணி கட்டிட்டோ படுக்கும்போது இப்போ இடது பக்கத்தில் படுக்கிறீங்கன்னா இடது பக்கத்திலே தான் படுக்கணும். தூக்கம் கலைஞ்சி நீங்கள் எழுந்து தான் வலது பக்கம் மாறி படுக்கணும். ஸோ அதுவே சில நேரத்தில் தூக்கத்தை கெடுக்கும். பட் சிலவங்களுக்கு அது ரொம்ப பயனாகவும் இருக்குது. ஓகேங்க சார். ஸோ அதே மாதிரி இந்த குரட்டையை சரி செய்யறதுக்கு மருந்து மாத்திரைகள் ஏதாவது இருக்காங்க சார்? மருந்து மாத்திரைன்றது வந்து நம்ம குரட்டையினால் ஏற்பட்ட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான். இப்போ பிபி வந்துடுது, ப்ரெஷர் வந்துடுது. முக்கியமாக இதில் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு. நம்மளுடைய உணவு பழக்கம், வெயிட் ரிடக்ஷன், நம்ம ஹெல்த்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மது அருந்துதல். ஏன்னா நம்ம மது அருந்திட்டு அவங்க அந்த மதுவுடைய எஃபெக்ட் என்னன்னா அவங்களுடைய மசிலை வந்து ரிலாக்ஸ் ஆக்கிடும். ஸோ அந்த டென்ஷன், மசிலுடைய டென்ஷன் போகும்போது அவங்க ரொம்ப அந்த மூச்சு அடைப்பு ஏற்படும். ஸோ உணவு பழக்கம் வந்து நம்ம வெயிட் ரிடக்ஷன், வெயிட் அதிகப்படுத்திடும். ஸோ உணவு பழக்கத்தை சரி பண்ணிக்கணும். நல்ல உணவை எடுத்துக்கிறது, ரொம்ப ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது. ரெண்டாவது ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ். எப்படியா இருந்தாலும் வெயிட் ரிடக்ஷனில் முக்கியமான பங்கு உங்களுடைய எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம எக்ஸசைஸே இல்லாமல் வெறும் மருந்து மாத்திரையிலோ இல்லை சாப்பாடு உணவு குறைக்கிறதுனாலே பிரயோஜனம் கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம அந்த குரட்டையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மருந்து மாத்திரையை விட. குரட்டை மட்டுமல்ல, எந்த ஒரு உடம்ப நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன அத்தனையும் வந்து அனைத்து நோய்களையும் சரி பண்ணுறதுக்கு தான். கண்டிப்பாங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், ஒரு சிலர் சொல்லுவாங்க வந்து குரட்டை நீ விடுற அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ கொரட்டை விடுறப்பா நைட்டில் அப்படின்னா, இல்லை எனக்கு கொரட்டையெல்லாம் வராது. நம்ம நோய் ஒரு நோயாளி நாங்கள் யூஸ்வலாக பார்க்கும்போது ஒரு நோயாளி கிட்ட உங்களுக்கு நோய் இருக்குன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து டினையல். நம்ம யாராக இருந்தாலும், இப்போ மருத்துவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நோய் இருக்குன்னு உங்களுக்கு நம்ம சொல்லும்போது இல்லை அந்த பிரச்சனையை சொல்லும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்மளுடைய இது வந்து டினையல், இல்லை மறுப்பு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அது சைக்கலாஜிக்கல். அதுக்காக தான் நம்ம இந்த குரட்டைக்கான ஆய்வகங்கள் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டெஸ்டிங் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம உணரணும். நம்ம எப்போ உணர்றோம்னா நம்ம இந்த சொன்ன சிம்டம்ஸ்லாம் அவங்க வந்து பார்க்கணும். ஸோ அடுத்த நாள் காலையில் சோர்வாக இருக்கிறது, அடுத்த நாள் தூங்குறது. இப்போ ஒரு முன்னாடி சொன்ன காலர் வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டே இருப்பார், டக்குன்னு தூங்கிடுவாருன்ட்டு. அது வந்து அறிகுறி, அந்த குரட்டையினால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கான அறிகுறி. அந்த ஓஎஸ்ஐடைய முக்கியமான அறிகுறி டே டைம் ஸ்லீப்பினஸ், பகலில் அதிகமாக தூங்குறது. ஸோ இரவில் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இல்லைன்னும் போது பகலில் தூங்க. ஸோ அந்த டே டைம் ஸ்லீப்பினஸ். ரெண்டாவது நார்கோலெப்சி, கை காலில் உதைச்சிட்டு கை திருப்பிட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. கால் மூமெண்ட்டு, கை மூமெண்ட்டு. ஏன்னா அந்த மூளை வந்து ரெஸ்ட்டுக்கு போகவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது அந்த கை கால் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வர்றது, இது எல்லாமே வந்து குரட்டைகளுக்கான அறிகுறி. இது எல்லாமே அவங்க இருக்குன்ட்டு அவங்களே சுயமாக உணரும் போது தான் நம்ம அதுக்கான டெஸ்ட் எடுத்து அதுக்கான தீர்வும் சொல்லுவோம். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குரட்டையால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள் குறித்து தான் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. சார், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரட்டை அப்படின்ற விஷயம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மூக்கில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலோ சளி இருந்ததுனாலோ அதிகமாக இருக்குங்களாங்க சார்? கண்டிப்பாக மூக்கு அடைப்பு மிக முக்கியமான காரணம் குரட்டைக்கு. ஸோ மூக்கு அடைப்புக்கு காமனான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் சளி ஏற்படுறது தான். ஸோ அலர்ஜி இல்லை இன்ஃபெக்ஷன். ஸோ மூக்கில் சளி வர்றது இந்த ரெண்டு காரணங்கள் தான். அலர்ஜினால் ஏற்படுறவங்களுக்கு டெய்லி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தினம் அந்த மூக்கு வந்து நைட்டில் அடைக்கும் போது, காலையில் எழுந்திருக்கும் போது விடிய காலையில் அதிகப்படியாக அடைக்கும் போது இந்த குரட்டை வந்து இருக்கும். இன்ஃபெக்ஷன்னாலையும் வரும். ஸோ அது வந்து டெம்பரரி. நம்ம முதல் சொன்ன மாதிரி குரட்டை வந்து ஒரு டெம்பரரியாகவும் சிலவங்களுக்கு வந்துட்டு போகும். ஸோ சளி பிடிச்சி, இப்போ குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சோடனே மூக்கு அடைச்சிக்கும், குரட்டை விடும். பெரியவங்களுக்கு அதே தான். ஸோ அந்த சளியினால் மூக்கில் இருக்கிற சத வீக்கம் கொடுக்கும்போது அடைப்பு ஏற்படும். ஓகே சார். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இடைவெளி விட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குறதுனாலையும் கூட இந்த குரட்டை வருமாங்க சார்? நம்முடைய உணவு குரட்டைக்காக மட்டும் கிடையாது, சாப்பிட்ட உடனே படுக்கிறதுன்றது நம்மளுடைய வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும்போது வெயிட்டாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற அந்த உணவு, நீர், அது எல்லாமே இருக்கும்போது மேல் பக்கமாக பொங்கி வரும்போது அதுதான் இந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு. அந்த ரிஃப்ளெக்ஸ் இருந்ததுன்னா நுரையீரல்,
தொண்டை மற்றும் மூக்கு வரைக்குமே அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ அடுத்த நாள் காலையில் மூக்கில் நீர் தங்கி எரியறது, தொண்டை எரியறது, மூச்சு விட முடியாமல் இருக்கிறது எல்லாமே வரும். ஸோ திரும்பவும் அதே தான், மூச்சு குழாயில் ஏற்படுற அத்தனை பாதிப்புகளும் குரட்டை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் முக்கியமானது, மூக்கு வந்து அடைப்பு இருந்ததுனால் ஒரு சின்ன சொட்டு மருந்தோ, சலைன் ட்ராப்ஸ் சொல்லுவாங்க, உப்பு தண்ணி உள்ள ஒரு சொட்டு மருந்தோ அது மாதிரி எதாவது பயன்படுத்திட்டு போகலாம். இல்லைனா அசிடிட்டி இருக்கிறவங்க அந்த அசிடிட்டிக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ், வாக்கிங் போயிட்டு அசிடிட்டி இல்லாமல் படுக்கிறதுக்கு இது பண்ணலாம். மூணாவது நான் முதல் சொன்ன மாதிரி பொசிஷன், நம்ம தூக்கத்தில் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பொசிஷன். தலை ரொம்ப தாழ்ந்து இருந்ததுனால் சில நேரத்தில் அந்த வெயிட்னால் நாக்கு அடைக்கும் போது அந்த குரட்டை வரலாம். ஸோ தலை மேல் சாய்வலாக இருக்கிற மாதிரி படுக்கிறது நல்லது. மூணாவது பிறண்டு படுக்கிறது. ஸோ ஒரு கழிச்சு படுக்கும்போது அவங்களுக்கு குரட்டை, இது எல்லாமே தூக்கத்துக்கு முன்னாடி நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேங்க சார். ஸோ அந்த மாதிரி அந்த குரட்டை வர டைமில் நம்ம வந்து தலைக்காணியை கொஞ்சம் உயரமாக வச்சு படுக்கிறது கரெக்டான வேங்க சார்? இல்லை, அது நம்மளுடைய தலையை நம்ம நவுத்தும் போது மூச்சை விடுறதுக்காக கொஞ்சம் சிரமத்தை குறைக்கிறோம். ஸோ அதனால் அது சிலவங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் கண்டினியூஸாக குரட்டையை சரி பண்ணணுன்னா அது வந்து தீர்வு கிடையாது. ஓகேங்க சார். ஸோ தூங்கக்கூடிய அறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசி அப்படின்றது ஒரு கேஷுவலான விஷயமா ஆயிடுச்சு. ஸோ எல்லாருடைய இல்லங்கள்லேயுமே இருக்குது. ஸோ ஏசி வந்து இந்த குரட்டைக்கு நம்ம அலர்ஜி யூஸ்வலாக ஏசி வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கோசம், பட் அது நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை உரியும். ஸோ அது நம்மளை ட்ரை ஆக்கும். ஸோ நம்மளுடைய மூச்சு பாதை மூக்கில் ஆரம்பித்து தொண்டை வரைக்கும் அது நம்ம இருக்கிற ஈரப்பதத்தை உரிய ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூஸாக ரொம்ப குளிராக இருக்கிற இடத்துல இருக்கும்போது அதிகப்படியான நீரை உறிஞ்சிடும். ஸோ நம்மளுடைய அந்த சதை வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ திரும்ப நீர் சுரந்து அதிகமாகும். அதனால தான் நிறைய பேருக்கு ஏசியில் போனோடனே மூக்கு அடைக்கிறது. ஸோ பாடி வந்து ரியாக்ட் ஆகும். அந்த நீர் சத்து குறைஞ்ச உடனே அது அதிகப்படியாக அதில் நீரை செலுத்தும் போது சதை வீங்கும். ஸோ அது வந்து ஒரு காரணம். ரெண்டாவது தூசோடு இருக்கிற ஏசி, ஒரு ஏசி ரூம், இப்போ சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஒரு ஆஃபீஸு அது மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த டக்ட்டுன்னுவாங்க, அந்த டக்ட்லாம் சரியாக நம்ம க்ளீன் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் ஏற்படுற அந்த டஸ்ட்டு, அதில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கனிசம் அதெல்லாம் வந்து நம்ம படும்போது நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணும். அதுதான் அலர்ஜி. போலன்ஸ்ன்னுவாங்க, நம்ம வெளியில் இருக்கிற அந்த மகரந்த இது, இந்த ஏசியில் இருக்கிற முக்கியமான ஃபங்கஸ்ஸு, இது எல்லாமே அதிகப்படுத்தும் அலர்ஜியை, ப்ளஸ் குரட்டையும் அதிகப்படுத்தும். இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரட்டையால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள் குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த குரட்டைக்கான காரணங்கள் சொன்னீங்க, யாருக்கெல்லாம் வரும், எதனால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து குரட்டைக்கு காரணமாக இருக்குமாங்க சார்? அதுவும் ஒரு வகையான ஒரு காரணம் தான். ஏன்னா இப்போ தைராய்டு ஹார்மோனுடைய சுரப்பிகள் பிரச்சனையில் சிலவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும். ஸோ நேச்சுரலாக வெயிட் கெயினால் அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும். மற்றும் நம்ம அட்ரினலின் குஷிங் சிண்ட்ரோம் பண்ணுவாங்க, அட்ரினலின் கிராண்டுடி, அதுவும் வெயிட் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான உடம்பு பருமனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுவும் ஏற்படுத்தும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஒரு காரணம். ஓகேங்க சார். ஸோ இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் செய்வீங்க? நான் முதல் சொன்ன மாதிரி அனாட்டமிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. நம்ம எண்டோஸ்கோப்பில் பார்க்கும்போது மூக்கில் அடைப்பு இருக்குனால் நம்ம அவங்களுக்கு மூக்கு தண்டுவதை அறுவை சிகிச்சை, செப்டோபிளாஸ்டி, செப்டல் கரெக்ஷன்ஸு, டர்புனேட்டுன்னுவாங்க. நம்ம மூக்கில் பார்த்தோம்னா சைடில் இருக்கிற அந்த சின்ன சின்ன சதை, ஸோ அது அதிகப்படியாக வீங்கி இருந்ததுன்னா அந்த டர்புனேட் ஹைப்பர்ட்ராஃபின்னுவாங்க. ஸோ அது மூக்கு அடைச்சிடும். ஸோ அந்த டர்புனேட் ஹைப்பர்ட்ராஃபி ரிடக்ஷன்னுவாங்க, டர்பினோபிளாஸ்டின்ட்டு. ஸோ மூக்கு நேச்சுரலாக பேசிக்காக என்ன பண்ணணும்னா மூக்கில் அதிகப்படியான காற்று போயிட்டு வர்றதுக்கு, அடைப்பு இல்லாமல் காற்று போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இது வந்து மூக்கில் செய்கிறது. குழந்தைங்களுக்கு எடுக்கும்போது மூக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த நாசியில் அடினாய்ட்ஸ்ன்னுவாங்க. அடினாய்ட்ஸ்ன்றது மூக்குக்கு பின்னாடி வளர்கிற சதை, இந்த டான்சில்ஸ் மாதிரியே வளருது. யூஸ்வலாக டான்சில் ஆப்ரேஷன் பண்ணும்போதே மூக்குக்கும் சேர்த்து பண்ணிவிடுவோம். ஸோ டான்சில் அண்ட் அடினாய்ட் சர்ஜரி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓஎஸ்ஏ என்ற இந்த குரட்டைனால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து இந்த டான்சில் அண்ட் அடினாய்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா முதல் சொன்ன மாதிரி அந்த டான்சில் அண்ட் அடினாய்டு இருக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். ரெண்டாவது பெரியவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு அந்த மேல் அன்னம்ன்றது அந்த சாஃப்ட் பேலட். ஸோ அந்த பேலட் வந்து நம்ம பார்த்தோம்னா உள்நாக்கு தூங்கும், அதுக்கு சைடில் இருக்கிற அந்த 2 சதை வந்து வீக்கம் கொடுத்துருக்கும். ஸோ அந்த வீக்கம் கொடுத்து அது கீழே அமுங்கும்போது
மூச்சு குழாவை அடைக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஃபெரிங்கோபிளாஸ்டிஸ்ன்னு பண்ணும். அதில் தான் நம்ம லேசர் சிகிச்சைகள், காப்லேஷன் சிகிச்சைகள், இப்போதைக்கு நம்ம நார்மலாகவே கத்தி வச்சு பயன்படுத்தி பண்ணுறது, இது அனைத்து சிகிச்சைகளும் வந்து அந்த ஃபெரிங்கோபிளாஸ்டிஸில் முடியும். ரெண்டாவது நாக்குடைய தடிமனை குறைக்கிறது. நம்ம நார்மலாக சென்ட்ரலில் இருக்கிற அந்த நாக்குடைய தடிமனை குறைக்கிறது. அதில் முக்கியமாக லேசர், ரோபோட்டிக் சர்ஜரிஸ், அது எல்லாமே அதுக்கு தான். டங் பேஸ் ரெடக்ஷன்னுவாங்க. அந்த டங் பேஸ்ன்னு எடுத்து உள்நாக்கு, அந்த பின்பக்கமாக இருக்கிற நாக்கு விடிய சதைவிடிய பருமனை குறைப்போம். ஸோ காற்றோட்டம் ஃப்ரீயாகும். அதுக்கு அடுத்தது நம்ம எபிக்ளாட்டிஸ்ன்ற அந்த உள்நாக்கு, அது வந்து நம்ம மூச்சு விடும்போது பலமாக இருந்தால் தான் நகராது. ஸோ சிலவங்களுக்கு அது வந்து சுருங்கி இருக்கும், இல்லை பலம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து எபிக்ளாட்டோபிக்ஸின்ட்டு அந்த எபிக்ளாட்டிஸில் பண்ணுற சர்ஜரி, இது எல்லாமே அறுவை சிகிச்சைகள் மூலம் நம்ம குரட்டையை சரி பண்ணுறதுக்கான வழிகள். ஓகேங்க சார், ஒரு காலர் வராங்க, உங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா சார், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். ஜீவரத்தில் பேசுகிறேம்மா. ஹலோ, சொல்லுங்கள் சார். சார், எனக்கு 75 வயசு ஆகுது. சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து நைட்டில் படுத்தோம்னா 1 மணிக்கெல்லாம் ஃபேன் தான் போட்டு படுக்கிறேன். சொல்லுங்கள். அதில் நைட்டில் எழுந்தோம்னா 1 மணிக்கு நாக்கெலாம் ரொம்ப வறட்சியாக இருக்குது. அப்படியே நாக்கே உள்ளே போன மாதிரி இருக்குது. அப்புறம் எழுந்துச்சி கொஞ்சம் தண்ணி கிண்டி குடிச்சு பிறகுதான் சரியாக வருது. இது எதனால் சார் வருது? ஃபேன் போட்டு படுக்கிறதால வருதா? இல்லை, நம்ம யூஸ்வலாக இப்போ நீங்கள் சொல்கிற உங்கள் வயசு வந்து கூட இருக்கிறதுனால நம்ம அந்த தூங்கும்போது நம்ம முதல் சொன்னது தான், அந்த தசையுடைய ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நாக்கு இருக்கும், இல்லை அந்த மூக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இருக்கும். ஸோ நேச்சுரலாக நீங்கள் படுத்தோடனே மூக்கு அடைச்சிடும். வாயால் மூச்சு விடும்போது அது வந்து அந்த வாய் காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த ட்ரைனஸ் ஆஃப் மவுத், அதுவும் இந்த குரட்டையுடைய சிம்டம். குரட்டை வந்து நீங்கள் விடுறீங்கன்றதுக்கு அறிகுறியே இந்த காலையில் தொண்டை காஞ்சி போகிறது ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இந்த ஆப்ரேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 18 வகையான டெஸ்ட்டு நாங்கள் வந்து அரசு மருத்துவமனைகளில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சிகிச்சை முறைகள் வந்து பொதுவாக எந்த நேரங்களில் சார் எடுப்பீங்க? இல்லை, அது வந்து உறக்கத்துக்கான, அதாவது நம்ம குரட்டைக்கான ஆய்வகன்றதை விட நீங்கள் தூங்கும்போது ஸ்லீப் லேப் தான். அது ஸ்னோரிங் லேப் இல்லை, ஸ்லீப் லேப். நீங்கள் தூங்கும்போது என்னென்ன நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் என்னென்னலாம் பதிவு பண்ணும். ஸோ உதாரணத்துக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூளை விடிய அதிர்வலைகள்லாம் EEGன்னுவாங்க. ஸோ நம்ம மூளை வந்து எந்த லெவல் ஆஃப் ஸ்லீப்பில் இருக்குன்ட்டு, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போச்சுன்னா எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் கழிச்சு அது மேலே வருதுன்ட்டு. ரெண்டாவது மிக முக்கியமானது நம்முடைய மூச்சு விடிய செயல்பாடு பார்க்கறது தான் அது முக்கியமானது. ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, குரட்டை எப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாக மாறுதுன்னா சவுண்டு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் மூச்சு அடைக்கும். ஸோ மூச்சு அடைச்சி ஒரு 10 செகண்டுக்கு மேலே ஒரு மூச்சு நம்ம நிறுத்தி திரும்பவும் தன்னால் ஆரம்பிக்குதுன்னா அது வந்து அப்னியான்னு சொல்லிவிடுவோம். அப்னியானா மூச்சு அடைச்சி வர்றது. ஸோ குரட்டைக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அப்னியா, ஸ்லீப் அப்னியா. ஸோ அந்த அப்னியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அப்னிக் ஸ்பெல்ஸ் எவ்வளோ மூச்சு அடைச்சி வருதுன்னு பார்க்கறது தான் ரெண்டாவது. மூணாவது நம்முடைய கண்ணுடைய மூமெண்ட், அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம கண் உருட்டிட்டு இருக்கோம், அப்போ தூக்கவுடைய அளவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மூணாவது நம்முடைய மசில் டோன், நம்ம மசில் எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுதோ அவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்துக்கு நம்ம போகிறோன்னு அர்த்தம். அப்புறம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நம்ம அது வந்து கணக்கிட்டுட்டே வரும். ஸோ நாலாவது நம்மளுடைய டோட்டல் ஸ்லீப்பையுமே அது வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும். நம்ம லெஃப்ட்டில் அதிகமாக படுத்தோமா, ரைட்டில் அதிகமாக படுக்கிறோமா, ஸோ எந்த பக்கம் படுக்கும்போது அதிகப்படியாக இருக்குது. ஸோ இந்த இது வந்து நம்ம ஸ்லீப்பை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து இரவில் தான் அது பண்ணி ஆகணும், நம்ம எப்போ படுக்கிறோமோ. ஸோ நம்ம அரசு பொது மருத்துவமனையில் ஒரு ரூம் இருக்கும், ஒரு தனி ரூம். அதில் பெட்டோட இந்த மற்ற அனைத்து டெஸ்டிங் உபகரணங்களோட உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அது அந்த ரூமுக்கு நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம தூங்குகிற டைம்னு தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சில டெஸ்ட்லாம் எடுப்போம். ஏன்னா உங்களுக்கு அந்த மூச்சு அடைப்பு அங்கே அதிகப்படியாக வந்துடுதுன்னா நம்ம மருத்துவ காரணங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணிவிட்டு காலையிலே பெட்டில் அட்மிஷன் ஆனீங்கன்னா அன்றைக்கு இரவு முன்னாடியே டேட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அன்றைய இரவு அந்த டெஸ்ட் ஆரம்பிப்போம். ஸோ அது மினிமம் 8 மணி நேரம் உங்கள் உறக்கத்தை வந்து அதை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ காலையில் வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்லீப் லேபில் இருந்து அந்த டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த அனைத்து டெஸ்ட்டும் நம்ம புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்படுது. ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்கள் முன்கூட்டியே வந்து மின் தேதி வாங்கி அது பயன்படுத்திக்கிறதுக்கு சொல்கிறோம். குரட்டையால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து தான் இன்னைக்கு டாக்டர் நமக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அழைப்பாளர் காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ, வணக்கம்.
வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து. ஓகேங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். டாக்டர், 2 கேள்விகள் இருக்கு. இந்த குரட்டை வராம இருக்கணும் அப்படிங்கும் பொழுது சிலர் இந்த தலகாணிய மேல வச்சு படுத்துக்கிறாங்க, இந்த சென்ஸ் ஹைட்டா வச்சு படுத்துக்கிறாங்க. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? அப்படி உண்மையாலுமே குரட்டை வராம இருக்கணும்னா ஹைட்ல வச்சு படுக்கிறது அப்படிங்கறது ஓகே தானா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, குரட்டை எனக்கு வரவே இருக்கக்கூடாது அப்படின்னா சில மாதிரியான பிரத்யேக உபகரணங்கள் வைக்கிறாங்க, மூக்க விரிவுபடுத்துறது, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது இயல்பாகவே யூஸ் பண்ணது அப்படிங்கறது நல்லதுதானா? அதனால ஏதாவது பாதிப்புகள் அல்லது பின்விளைவுகள் அப்படிங்கறது வருமா? எனக்கு இதை பத்தியும் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நீங்கள் முதல் கேள்வி வந்து அந்த பொசிஷனை பற்றி கேட்குறீங்க. பொசிஷன் வந்து கண்டிப்பாக குரட்டையை வந்து குறைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே தலகாணி வைக்கும்போது அந்த கழுத்துடைய மூவ்மெண்ட் இருக்கும்போது வரும். 2வது நம்ம பொசிஷன் இடது பக்கமோ வலது பக்கமோ பிறண்டு படுக்கும்போது கண்டிப்பாக குரட்டை குறையும். 2வது எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன கருவிகள்ன்ட்டு மூக்கில் அது வந்து எல்லாருக்குமே மூக்கில் வந்து அந்த ஸ்ட்ரிப்பு நோ ஸ்ட்ரிப் மாட்டினோம்னா சரியாயிடுமானா இல்லை. அது வந்து இண்டிவிஜுவல் பேஸ், ஒருவருக்கும் அவங்களுக்கு எந்த லெவலில் அடைப்பு இருக்கோ அதை நம்ம செக் பண்ணிட்டு தான் கொடுப்போம். இப்போ நம்ம மூக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாயில் மாட்டுற டிவைஸ் கொடுத்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி இப்போ தாடையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூக்கில் ஸ்ட்ரிப் மாற்ற அட்வைஸ் கொடுத்தோம்னா பிரச்சனை தீராது. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த லெவலில் அடைப்பு இருக்குது, கண்டிப்பாக அது அனாட்டமிக்கல் அடைப்பாக இருந்தால்தான். இப்போ சிலவங்களுக்கு சென்ட்ரல் அப்னியான்னுவாங்க, மூளையிலே வந்து நம்ம அவங்க மூச்சு திணறல், மூச்சுக்கான அர்ஜ் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சிபேப்ன்றது கருவி மட்டும்தான் அட்வைஸ் பண்ண முடியும். ஓகேங்க சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷினாக ஒரு கொஷினை கேட்டுறேங்க சார். அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் செய்யாமல் விட்டுட்டோம், இந்த குரட்டை தானே அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னெல்லாம் செஞ்சுக்கணும், இது மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக நம்ம குரட்டை மற்றும் அந்த குரட்டைனால் ஏற்படுற அந்த ஓஎஸ்ஏ இது வந்து மிகப்பெரிய சமூக பிரச்சனை. வெறுமனே நம்ம வந்து குரட்டை தானே சத்தம் தானே வருதுன்னுட்டு மட்டும் கிடையாது. அந்த சத்தத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சைலண்ட்டாக நம்ம உடம்புக்கு ஏற்படுற மாற்றங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ குரட்டைன்றது நமக்கு வெளியில் வர சவுண்டு தான், பட் அது நம்ம உடம்பை வந்து எவ்வளோ பாதிக்குதுன்றது தெரியல. உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷன் உடல் ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும், சுகர் அதிகப்படுத்தும். இருதய பாதிப்புகள் குரட்டை விடுறவங்களுக்கு 3 மடங்கு அதிகமாக மற்றவங்கள விட, நார்மலாக இருக்கிறவங்கள விட அதிகப்படியான ரிஸ்க் இருக்குது. மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு, ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடல் நலத்துக்கான அத்தனை பிரச்சனைக்கும் குரட்டை வந்து தீர்வாகுது. இந்த குரட்டை மட்டும் கிடையாது, மற்ற உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் திரும்ப நம்மளுடைய செயல்பாடுகள் தான். நம்ம உணவு பழக்கங்கள், மது மற்றும் அந்த தீய பழக்க வழக்கங்கள், உடல் நலத்தை பேணி காக்காமல் நம்ம எக்ஸசைஸ், அது மாதிரி நம்ம இருக்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வெறும் குரட்டை மட்டும் கிடையாது. புக்கில் இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் நம்ம சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம். நம்மளுடைய உணவு பழக்கங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், லைஃப் ஸ்டைல் சரியில்லைன்னா கண்டிப்பாக நோய் வரும். உணவு மற்றும் நம்மளுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னா உடலில் நோய் வரதான் செய்யும். ஸோ எந்த நோய்க்கும் தீர்வு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மற்றும் நம்ம உணவு பழக்கங்களை அதே மாதிரி குரட்டைக்கும் தீர்வு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ், வெயிட் ரிடக்ஷன் மற்றும் அந்த முதல் சொன்ன மாதிரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங் போல் அனைத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம சரி பண்ணுனா நோயும் சரி பண்ணலாம். ஓகே சார், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மிச்சமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் சார்? இது வந்து எல்லா நிகழ்ச்சியிலுமே கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி தான், இருந்தாலும் குரட்டை அப்படின்றப்ப வேற நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்க யார் கேட்டாலும் நான் சொல்கிற சிம்பிளானது, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா உங்கள் அப்பா என்ன கொடுத்தாங்களோ அதுதான் சிறந்த உணவு. அப்போ வந்து செயற்கை உணவுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நமக்கு இருக்கிற இந்த நூடுல்ஸோ இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இல்லை ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, அது எதுவும் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன உணவு நம்ம சாப்பிட்டோமோ அதை ஞாபகப்படுத்தி இன்றைக்கி கொடுத்தோம்னா அது நல்ல உணவு. ஓகே, நன்றிங்க சார். ஸோ குரட்டையால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை பிரிவின் தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் தான். ஸோ இன்னைக்கு 1 மணி நேரம் முழுக்க நம்மளோட, அதாவது ஸ்டுடியோவுக்கு வந்து நேயர்கள் கேட்ட கேள்விகள் மட்டுமல்லாமல் நான் கேட்ட கேள்விகள் அத்தனைக்குமே ரொம்பவே தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி. தேங்க்யூ. நன்றி.